அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. புது சொக்கா போட்டு முடி வெட்டி கருணாநிதி ஐயா சொல்ல கருணாநிதி சார் சார் அவருக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு புது சொக்கா போட்டு குளிப்பாட்டி என்ன யாரு நான் என் பேருண்ணா குளிப்பாட்டி என் பேருண்ணா மோகன் மோகன் கோயில்மேடு மோகன் உங்களுக்கு குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு கொடுத்துருக்கேன். யார் பிறந்த நாள் யார் இது சொல்லு படி படி. தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் அவர்களுக்கு முகத்தாடி மலர்ச்சிய திருமணத்துக்கு உணவு பயன்படும் வகையில் மக்களுக்கு தருகிறார்கள். ரைட்டு வாப்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குங்க வரும்? இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு புது நம்பிக்கையே பிறக்குது. சாலையில சுற்றி திரிந்த வாலிபரை கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. கடவுள் போல வந்து உதவிய நபர் மெய்சிலிர்க்க வைக்கும் வீடியோ. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் அப்படின்றவரு அழுக்கு உடை போட்டுட்டு பேருந்து நிலையம் பக்கத்துல கடை வாசல்கள்ல படுத்து உறங்கிட்டு வராரு. இவருடைய வலது பாதம் அகற்றி இருக்காங்க. அண்ட் கடினமான சூழல்ல பாத்தீங்கன்னா யாசகம் பெற்று தன்னை பாதுகாத்துட்டு வராரு. அப்போ அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர் செவிலிமேடு மோகன் கிட்ட இவரு யாசகம் கேட்டிருக்காரு. இவருடைய நிலைய பார்த்துட்டு உடனடியா மருத்துவர் மற்றும் சிகை அலங்கார நிபுணர்களை வர வச்சு அவருக்கு உடனடியான தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவரை குளிக்க வச்சு அண்ட் அவருக்கு அந்த தாடிலாம் எடுத்து சிகை அலங்காரமும் பண்ணி விட்டுருக்காங்க. பேண்ட் சட்டெல்லாம் புதுசா எடுத்து கொடுத்து போட்டு விட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு அவருக்கு தெரிவிச்சு அவருடைய பிறந்த நாள்ல மறுபடியும் நீங்க புத்துணர்ச்சியோட இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இனிப்புகளை கொடுத்து ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற பொதுமக்களுக்கும் வழங்க வச்சிருக்காங்க. இந்த செயல் எல்லாரையும் பாராட்ட வச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.